கிட்டத்தட்ட அது ஒரு பிரேக்கிங் நியூஸா தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, நடக்கப் போற ஐசிசி உலகக்கிண்ண T20 போட்டிகள்ல இருந்து ஏற்கனவே பங்களாதேஷ் அணி விலகப் போகுது அப்படின்னு சொல்லி பரவலா நாம செய்திகள்ல பார்த்தோம். நாமளும் பேசியிருந்தோம். இன்று தான் அவங்களுக்கு பங்களாதேஷ் அணிக்கு ஐசிசி இறுதி நாள். நீங்க பதில சொல்லுங்க. எந்த காரணம் கொண்டும் வேற எந்த நாட்டிலயும் போட்டிகள் மாற்றப்பட மாட்டாது. நீங்க இந்தியாவுக்கு வந்தே தான் ஆகணும். அப்படி இல்லன்னு சொன்னா இந்த போட்டியிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளலாம். அதுக்கு பதிலாக ஸ்கொட்லாந்து அணியை நாங்க இதுக்குள்ள கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இறுதி முடிவ இப்பொழுது பங்களாதேஷ் எடுத்திருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் இந்தியாவுக்குள்ள தாங்கள் விளையாட வரமாட்டோம் அப்படின்ற இறுதியான முடிவ அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்குள்ள ஐசிசியால நடத்தப்படுகின்ற உலகக்கிண்ண T20 போட்டியினுடைய எந்த போட்டியிலும் பங்களாதேஷ் அணி பங்கு கொள்ள போறது இல்ல. அதே சமயத்துல ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நீங்க இலங்கையில இந்த போட்டிகளை எல்லாம் நடத்துவீங்களாக இருந்தா நாங்க இலங்கையில வந்து விளையாடுறதுக்கு தயாராக இருக்கோம். இந்தியாவுக்குள்ள வந்து விளையாட மாட்டோம் அப்படின்றத பங்களாதேஷ் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முதல்ல பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்குள்ள போய் விளையாட மறுத்தால் பாகிஸ்தான் அணியும் T20 உலகக்கிண்ண போட்டிகளிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி பாகிஸ்தான் பக்கமாக சொல்லப்பட்டாலும் பங்களாதேஷ் அணி இன்றைய நாளில் அறிவித்த இந்த நாங்கள் விளையாட வரமாட்டோம் இந்தியாவுக்குள்ளன்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட இறுதியான முடிவுக்கு பிறகு பாகிஸ்தான் இதுவரையில எந்த விதமான பதிலும் அளிக்கல. எனவே ஒட்டுமொத்தமாக இப்பொழுது இந்த சர்ச்சைக்கான தீர்வு கிடைச்சிருக்கிறது. பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்குள்ள வந்து T20 உலகக்கிண்ண போட்டியில விளையாட மாட்டோம் அப்படின்றத இறுதியாக அவங்களுடைய முடிவாக அறிவிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் அணி எடுத்திருக்கிற இந்த முடிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.